காலைவேளை கர்த்தரை துதிச்சிங்களா? கர்த்தர் கனத்தை செலுத்துனீங்களா? கர்த்தர் இந்த நாள் முழுதும், ஒரு நாள் முழுதும் உங்களை பாதுகாத்து, உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தி ஜீவனை கொடுத்து வச்சிருக்காரு. அவரை மகிமைப்படுத்தினீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் பிரசன்னத்துக்கு வாங்கலை, காலை வேலையில் வாங்க. இந்த நாளுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் வேணும்ல, அவரை துதிச்சு மகிமைப்படுத்த பிரசன்னத்துக்கு வாங்க. இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை என்ன தெரியுமா? செப்பனியா 3வது அதிகாரம் 14வது வசனம். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரிங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்த களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மகிழ்ந்த களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்கு தான் செய்ய போறார், உங்களுக்கு தான் வேற யாருக்கு செய்ய போறார்? அவருடைய பிள்ளைகளுக்கு தான் செய்வார். அவர் நேசிக்கிறவர்களுக்கு தான் செய்வார். அவர் அண்டி வந்திருக்கிற உங்களை எப்படி அவர் கைவிடுவாரு? எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். மாம்சமான யாவருக்கு அவர் தேவனாய் கர்த்தர். அவர் அண்டிக் கொள்ளுங்க. அவர் அண்டிக் கொண்ட நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த காலை வேளையில் இதெல்லாம் உணர்ந்து அவரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த நாளை நடத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்க மேலே இருப்பதாக. ஆமென்.